போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்னடி வேணும் உங்களுக்கு? அத்தை, பெரிய ரூமு எல்லாம் சிட்டுகளுக்கு வேணுமா? இந்த வீட்டு ஆம்பளைங்களை எல்லாம் பால்கனியில படுத்து உருள சொல்றாங்க அத்தை. எது? வீட்டு ஆம்பளைங்க பால்கனிலே படுத்துக்கணுமா? ஏய், ஏத்த மாடி உனக்கு. என்ன ஏத்தத்தை கண்டுட்டீங்க இப்போ? ஏன் இந்த வீட்டுல நடக்காததா? நாங்க பொம்பளை ஆளுங்க கிடைச்ச இடத்துல படுத்திருக்கோமே. இங்கன படுத்திருக்கோம், அங்கன படுத்திருக்கோம், ஏன் வாசல்ல கூட படுத்திருக்கோம். ஏன் இந்த பிள்ளை ஜன்னலி எல்லாம் கொட்டுற மழையில படுக்க விட்டுருக்கீங்க? இவர் அவங்கள போட்டு அடிப்பாரு, இவன் என்னை போட்டு மிதிப்பான். அடி வாங்கிட்டு உத வாங்கிக்கிட்டு நாங்க அந்த ஓரமா அதோ கிச்சன்ல அப்படியே ஒண்டிக்கிட்டு படுக்கல. வலி, பனி, வெயில், பூச்சி, கொசுன்னு எல்லாத்தையும் தாங்கிட்டு நாங்க படுத்துட்டு தானே கிடந்தோம். நாங்களும் வீட்டாமலைங்க அப்படியே வெட்டி வீசிடுவோம் வாங்களே. எங்களால பண்ண முடிஞ்சதா அவங்களால பண்ண முடியாதா? கொஞ்ச நாள் படுக்கட்டும், அப்படியே தரையிலே படுத்து உருளட்டும், அவங்க வீரத்தெல்லாம் இதுல காட்டட்டும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இலவு மஞ்சள ஒய்யாரமா படுத்துட்டாதான் உங்க பிள்ளைங்களெல்லாம் தூக்கம் வருமா? அவன் சொல்ற மாதிரி பால்கனிலே படுத்து உருளட்டும், எங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏய் தரு, போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்க. ரொம்ப பேசாத. அதுங்க ரெண்டோட கழுத்தையும் திருப்பி போட்டுரும். அப்படி பார்த்துக்க. ஏய், உன்னால முடிஞ்சா செய்டா. ஆம்பளையா இருந்தா அந்த கல்யாணத்தை நடத்தி கட்டுன்னு அன்னைக்கு சவால் விட்டாரு, நடந்துருச்சு. இப்ப நான் சொல்றேன், ஆம்பளையா இருந்தா அந்த புள்ள மேல கை வைடா பாப்போம். அட்டிங்க என்னைய மிரட்டிட்டு இருக்க? ஏய், என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? முதல்ல ஓம் பொண்டாட்டி புருஷனா இருக்க. அத விட்டு இவளுக்கு பக்கத்துல வாங்கிட்டு வர. பேசாத இரு. டேய், நீ எல்லாம் மீறி போற. நீ இரிய சக்தி, நீ இரிய. இங்க இருங்க, யாரு எதுவும் பேச வேணாம். இங்க இருங்க, நீங்க தான் வீட்டுக்கு பெரிய மனுஷர். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்கத்தான் வேணும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. நீங்களா பார்த்து ஏதோ ஒன்று முடிச்சு விட்டீங்கன்னா நல்லது. முதல்ல இந்த தேவையில்லாததுகளை எல்லாம் பேசாம இருக்க சொல்லுங்க. ஏன்? அதான் உங்க கூட்டத்துல ஒரு ஆம்பளை சிங்கத்தை வச்சிருக்கீல, சக்தி சித்தப்பாரு. அவரை இடம் வாங்கி போட்டு பங்களா கட்டி தர சொல்லு. இல்லன்னா இத பக்கத்துல கட்டிட்டு இருக்கால, அத விலை கொடுத்து வாங்கி அவர் அன்பு அண்ணியோட மகன் தர்ஷனுக்கு அப்படி எழுதி வச்சிரு சொல்லு. சாதிக்க வக்கு இல்ல, பேச வந்துட்டான். ஆமா ஆமா, இந்த சக்தி உனக்கு முன்னாடியே சாதிச்சு உங்க அண்ணன் திருமலையில இருந்து தென்குமரி வரைக்கும் ஒரு 100 பங்களாவை கட்டி வச்சிருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்டுக்கப்பா, அப்படியே செஞ்சு அடிச்சு பல்லுல உடைச்சிருவாங்க. அக்கா, இப்படி பேசிட்டே இருக்க வேணாம், விடுங்க. இப்போ என்ன சொல்றீங்க? உங்களால அந்த ரூம் கொடுக்க முடியாது, அதானே? என்ன ரூம் தானே, எடுத்துக்கோ. இப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா எப்படின்னு? டேய் விடுறா, விட்டு தொலைப்பா. எப்பா கதிர, என் மகனுக்கு நீ விட்டு கொடுக்க மாட்டியா? அண்ணா, அந்த கழுதி உங்க மகனை சொல்லாதீங்கண்ணா. ஏய் விடுப்ப, என் உயிருக்கு உயிரான மகனுக்கு விட்டு கொடு, போய் தொலையட்டும். எப்பா, ஏன் இப்படி பண்றே? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு புரியல. நான் எதுவும் பேசலப்பா, உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்க. சரிக்கா, நம்ம போய் ஆக வேண்டியதை பார்ப்போம் வாங்க. தேங்க்ஸ் மாமா. மாமா, வர வர உங்க டிசிஷன் மேக்கிங் எனக்கு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. அவங்க இப்பெல்லாம் எதுவும் கேட்கறது இல்ல, கிராண்டடாவே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன மாமா நடந்துட்டு இருக்கு? மாமா மாமா, வெல்கம் டு பால்கனி. மாம்ஸ் இனிமே பால்கனி பாய்ஸ். பேசாத, அறுத்து போட்டுருவேன். ஆஹா, அதானே, என்ன அடிச்சாதான் உங்க பிரச்சனை முடியும். இருக்கட்டும். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் மகிழ்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும்.
எல்லாம் பேசிட்டோம். நீங்கள் கீழ் ரூமில் போய் நல்லா படுத்து தூங்குங்க. தர்சா கூட்டிகிட்டு போ. இல்லை வேண்டாம். வேண்டாம்னா வேற எங்கே தூங்கலான்னு இருக்க? யாரு இப்போ நீ தான் ட்ரெண்டிங்கில் இருக்க மருமக. நாங்களாம் சீனியர் செட் ஆயிட்டோம். உனக்கு தான் இந்த வீட்டில் மொதல் ப்ரையாரிட்டி, புரிஞ்சுதா? போய் தூங்கு போ. இங்க இருக்கண்ணு, இப்படி நினைச்சுக்க, ஒரு மாதிரி சங்கடப்படாத. அது எப்படி இருந்தாலும் இந்த வீடு வாசல் எல்லாமே அவர் சம்பாரிச்சதுதான். இது அவர் பெத்த புள்ள, அவன் பொண்டாட்டி. நீ உரிமை இருக்கிறவங்கள உனக்கு தான் உரிமை. இவன் இல்ல, அவரே நினைச்சாலும் இது இல்லைன்னு மறுக்க முடியாது. அதனால இந்த வீட்டுல உனக்கு முழு உரிமை இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும், சங்கடப்படாது. தாங்க, நான் தோசை சுட்டு தரேன், 2 பேரும் சாப்பிட்டு தூங்குங்க. நியாயப்படி நல்ல விருந்தே வச்சிருக்கணும். கவலைப்படாத, நாளைக்கே இந்த நந்தினியோட கைப்பக்குவத்தை நீ பாப்ப. ஆனா எனக்கே சமையல் கத்து கொடுத்தது யார் தெரியுமா? உங்க மாமியா தான். எந்திரிச்சு வந்தாங்கன்னு வை, அப்படி சமைச்சு போடுவாங்க. அவங்க கார சட்னிக்கெல்லாம் என் நாக்கு அடிமை. அவங்க வந்த உடனே பெரிய விருந்தா வச்சிருவோம். ஆனா நாளைக்கு என்னோட 5 ரூபாய் மசாலால ஒரு விருந்து வச்சிடறேன். ஏதோ என்னால முடிஞ்சது, சரியா? ஜனனி, நீ இங்கனே இரு, நாங்க கொடுத்து விடுறோம். எத்தனை முறை ஏறி இறங்குவ? தர்சினி, இல்லக்கா, என்னோடவா? எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் வேணாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு இருக்கு. நான் போய் கொஞ்சம் படுத்துக்கிறேன். மருந்து வர போடணும். மருந்து போடுறதுன்னா வெறும் வயிற்றுல போட முடியாது. நான் பாலை தரிசிட்டு கொடுத்து விடுறேன். அதை குடிச்சுட்டு மருந்து சாப்பிடு, சரியா? நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா படுங்க. வெறும் வயிற்றோட படுக்க கூடாது, சரியா? நாங்க ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறோம், வாங்கக்கா. பார்கவி, நீ சாப்பிட்டு அப்படியே கீழே போய் இருந்துக்கிறியா? பாத்துக்கோ. நீங்க இன்னும் தூங்கலையா? இதுல எப்படி தூங்குறது? எப்படி தூக்கம் வரும் இந்த கொரட்டையில? ஆச்சா பூச்சான்னா வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு பேசுவார். அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். இவர் படுத்து தூங்குறப்ப பக்கத்தில் போட்டு ஒரே ரூமில் விட்டு கதவை பூட்டிட வேண்டியதான். அதோட சோழி முடிஞ்சிடும். ஆனால் இம்புட்டு வருஷம் இந்த ரேணுகாக்கா இதையும் தாண்டி வந்து அம்புட்டு வாயாடுதுன்னா அதுக்கு நேஷ்னல் அவார்டு தான் கொடுக்கணும். ஏமாமா, உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை? இல்லை, நான் ஞான மாமா சக்தி மாமா கூட இப்படி பல தடவை படுத்திருக்கோம். ஆனால் நீ நல்ல சோக்கு பெருவிலையாக சுற்றிட்டு இருந்தியே, இப்போ இப்படி ஆகி போச்சே.